இப்போ என் மாதிரி டெக்னீஷியன்ஸ் அவங்க இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா தப்பான விஷயங்கள். நம்ம வந்து நிறைய டைரக்டர்ட்டயோ நிறைய தொழில், நிறைய சாங்ஸ் பண்ணிட்டனால, என்ன சொல்லுவாங்க, தொழில் ரீதியா நல்லா இம்ப்ரூவைஸ் ஆயிருக்கனால, நமக்கு எப்பவுமே வந்து சர்க்கிள்ன்றது கம்மின்றது இருக்க வாய்ப்பு இல்ல. அதிகமாகறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு நினைப்பாங்க. அந்த நெனப்புகள் கொஞ்சம் அப்படியே தான் இருந்துற போறோம். ஆனா, அந்த ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் அந்த பேக் ஸ்க்ரீன்ல என்ன நடக்குது, என்ன ஏதுன்னு கணிக்க முடியல சார். தெரிஞ்சவங்களே வந்து கொஞ்சம் அப்படி ட்விஸ்ட் பண்றாங்க. அந்த ட்ரெண்ட் அது இதுன்னு. அது தப்பு சொல்ல வரல நானு. என்னுடைய மைண்ட்ல இருக்கிறது சொல்றேன் நானு. புரியுது, புரியுது. ஏன் அது நான் பண்ண முடியாது? அது இல்லையே. அது வந்து வேற. உங்களுது வந்து 40, 50, 60 பிளட் மாரி. இது வந்து புது புது பசங்க அது அந்த நேம். அப்போ வந்து நாம வந்து என்னென்னமோ பண்ணியிருக்கோம். இப்போ நேசம் படத்துல வந்து அஜித் சாருக்கு வந்து ஒரு சாங் எடுத்துருக்கிறோம். இந்த மெடோனா சாங் வருவாளான்னு சொல்லிட்டு மகேஸ்வரிக்கு அவளுக்கு. ம். அதெல்லாம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சார், இப்போ ட்ரெண்ட்ல இருக்கிற மாரி தான் சார் அப்பவே நான் ஏன்னா கரெக்ட். சுபாஷ் பண்ண எல்லா படத்துக்கும் நான் தான் மாஸ்டர். செல்வா பண்ணாலும் சரி, இவ்ளோ படங்கள் நானு பண்ணி எல்லா பாட்டுக்கும் வித்தியாசம் குடுத்துருக்கேன். ஆனால் அப்ப என்ன ஒரே ஒரு இதுன்னா, வில்லேஜ்ன்னா டைரக்டிங்ல வந்து ஆர்டிஸ்ட்ங்களுக்கு வந்து அந்த வில்லேஜ் வேஷ்டி, கச்சம், பின்கோசுவம் இந்த மாரி ஒரு இப்போ என்ன ஆயிப்போச்சு, இந்த வில்லேஜ் சாங்க்லயே மாடர்ன் டிரெஸ், ம். ஷார்ட் டிரெஸ், ம். சின்ன ஃப்ராக் அது இது குடுத்த உடனே அதே மூவ்மெண்ட் தான் ம். வேற ஸ்டைல்ல இருக்கு. அது கரெக்ட். வேற புதும ஆ நீங்க இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பஞ்சு மிட்டாய் சீல கட்டி அந்த சாங் பார்த்துட்டு சொல் மாஸ்டர் சாங் நல்லா பண்ணியாங்க. யோவ் நான் தான் ஐய்யயோ! என்ன மாஸ்டர் எப்படி மாஸ்டர் அந்த குரூப்ல வந்து வேற டைப்ல இருக்கு மாஸ்டர். அதே நெப்போலியனும் குஷ்பு தனியா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அதுதான்யா. அதுதான். அவரு கஸ்தூரிராஜா சார் வந்து கதைய சொல்லுவாரு. மாஸ்டர் இது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி மாஸ்டர் என்ன வேணாலும் பண்ணலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி? ஓகே சார், ஓகே சார். அது நான் புரிஞ்சுக்கிட்டனால அவரு எனக்கு ஃப்ரீடம் கஸ்தூரிராஜா குடுத்துருவாரு. அதனால தான் அவரு படம் நாட்டுப்புற பாட்டுலருந்து லைனா பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, அவரு என்கிட்ட சொல்லுவாரு கதையா. அது நான் அழகா பண்ணி குடுத்துருவேன். அவரு எடிட்டிங்ல பார்த்துட்டு நல்லா இருக்கனால அடுத்த வாட்டி என்கிட்ட வந்து ரொம்ப மேட்டர மட்டும் சொல்லிட்டு ஒதுங்கிருவாரு. அதுதான் சார் உழைப்பு. உழைப்புன்னா இது என்னால் தன்னால வரல. இவ்ளோ வருஷமா நான் 78ல மாஸ்டர் டான்ஸர் ஆனேன். இப்போ 47 வயசு ஆகுது. அவ்ளோ கத்துக்கிட்டேன். அதனால கத்துக்க என்ன ஆகுதுன்னா, நமக்கு வந்து ஒரு நல்ல ரன்னிங்ல இருக்கும்போது நம்ம அப்படிதான் இருக்க போறோம். அப்படின்னு அது உண்மையான விஷயம் சார். அது வரணும் சார். அது நம்ம வந்து கத்துக்கிட்டோம். நமக்கு வந்து கான்ஃபிடென்ட்டா இருக்கிறோம். நமக்கு வேலை இருக்கும்னு சொல்லி நினைக்கிறது தப்பு இல்ல சார். அது என்ன ஆகுதுன்னா, பேமெண்ட் பணம் விஷயத்துல சேர்த்து வைக்க முடியாம போயிருது. ம். கரெக்ட். அங்க தான் சார் அடி விழுகுது.